அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ஏசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஜான் 10th chapter 11th verse. I am the good shepherd. The good shepherd lays down his life for the sheep. யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமென். Thank you Jesus. இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. நிறைய நல்ல மேய்ப்பனாக இருந்து எங்க வாழ்க்கையின் எல்லைகளை நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில கர்த்தாவே, நீங்க எங்களை வழி நடத்தி ஆளுகை செய்து இந்த நாளை காண கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். எங்களோட பாவங்கள், சாபங்கள் கர்த்தாவே, எங்களோட மீறுதலுக்காக நீங்க காயப்பட்டீர், எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நீங்க நொறுக்கப்பட்டீரப்பா. அதற்காக நன்றி பிதாவே. இந்த கல்வாரி சிலுவை கர்த்தாவே, எல்லாம் நீங்க இந்த சிலுவையில பாவம், சாபம், எங்க குறைகள் எல்லாத்தையும் நீக்கினீரே. நன்றி தகப்பனே. தகுதி இல்லாத பாத்திரவன்களாக எங்களை உம்முடைய ரட்சிப்பினால் எங்களை சேர்த்து கொண்டீரே. நன்றி தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், நான் கர்த்தரோட பிள்ளையாக நான் மாறணும், என்ன பண்ணணும்? உங்க பாவங்களை கர்த்தரிடம் இப்பொழுது அறிக்கையிடுங்க. அது எப்படிப்பட்ட தப்பா இருந்தாலும் அவர் மன்னிக்க வல்லவரா இருக்கிறார். He loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்காக தான் இந்த உலகத்துல வந்து தன் ஜீவனை சிலுவையில கொடுத்தார். உங்களோட ஒவ்வொரு அக்கிரமத்துக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நீங்க இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் உங்களை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். உங்களை வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். உங்களோட தொழில் காரியங்களா இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள், வேலை, எதுவாக இருந்தாலும் அடுத்தது நான் என்ன பண்ணணும்னு தெரியல, இயேசு உங்களை வழி நடத்துவார். அவரை சார்ந்து இருங்க. அவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். சுகவீனமா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தினால், உங்க ரத்தத்தினால் தெளிச்சு ஜெபிக்கிறோம். பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண சுகம், ஆரோக்கியத்தை நீங்க கட்டளையிடுங்க. உச்சம் தலை முதல் பாதம் வரை heal them in the name of Jesus Christ. உங்களுடைய தலைமுகளால் சுகம் நீங்க சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. உங்களை விடுதலை ஆக்குங்க. இயற்கை சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உங்க சரீரம் பிதாவே ஆரோக்கியமாக இருக்க கிருபை செய்யுங்க. சாப்பிட்ற சாப்பாட்டுல உங்க ரத்தத்தை தெளிச்சு ஜெபிக்கிறோம். தண்ணீர்ல அவங்க ஆகாரத்தை நீங்க ஆசீர்வதித்து திரும்ப ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேக பேர் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இயேசுவின் நாமத்தினால் விசுவாசத்தோடு ஒரு விடுதலை தாங்க தகப்பனே. எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நல்ல மேய்ப்பனாக இயேசுவே, உங்க சிலுவையின் அன்பினால் எங்களை விடுதலையாக்குவீராக. எதர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருவதாக. இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு விடுதலை நாளாக இருக்க கிருபை செய்வீராக. நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் அவங்க அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க அப்பா. You are the God who performs miracles and wonders. அற்புதங்களின் தேவன் தகப்பனே, அவங்களை விடுதலை ஆக்குவீராக. ஆரோக்கியத்தை தாங்க, சுகத்தை தாங்க. அங்க வாழ்க்கையின் எல்லைகள்ல ஒரு சமாதானத்தை கொடுங்க தகப்பனே. என்ன பண்ணணும், ஏது பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாத நேரத்துல நீங்க நல்ல ஆலோசனை கர்த்தாவாக இருந்து வழிநடத்தி திரும்ப ஜெபிக்கிறோம். ஞானத்தை தாங்கப்பா அவங்களுக்கு. உங்களுடைய தெய்வீக ஞானத்தினால் அவங்களை வழிநடத்தி திரும்ப ஜெபிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில உமக்காக உண்மை பிரதிபலிக்கிற பாத்திரவான்களாக, உங்க சத்தத்தை கேட்டு பின்தொடர்கிற ஆடுகளாக எங்களை உருவாக்கித்தாங்க. இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களா போகிறார்களோ அவங்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னமாக இருப்பதாக தெய்வ தூதர்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.